வணக்கங்க. எப்போவுமே வீட்டில் ஒரே மாதிரி சட்னி வச்சு போர் அடிச்சிருச்சா அப்படின்னா இந்த மாதிரி ஒரு முறை சட்னி செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிற இந்த 2 பொருளை மட்டும் வச்சு சட்னி செய்யுங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ரிச்சாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப நேரமெல்லாம் ஆகாதுங்க, ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு 5-6 பாதாம், கைப்பிடி அளவுக்கு முந்திரி, ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன கப்பில் கொஞ்சமாக பொட்டுக்கடலை எடுத்துக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, பெருங்காயம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. உங்களுக்கு சட்னி வெள்ளையாகவே வேணும்னாக்க நீங்கள் இந்த கருவேப்பிலை கொத்தமல்லியை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றினதை இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நல்லா காஞ்ச எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளித்து கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு தாளித்து கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான நல்ல ரிச்சான சட்னி ரெடி ஆயிடுச்சு. வாரத்தில் ஒரு நாள் அல்லது யாராவது கெஸ்ட் வந்தால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.